பாட்டி பாட்டி நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா பைபிள்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னு வம்பா பிடிச்சு இழுத்துட்டு வருது. பாட்டி பாட்டி நீயே கேளு. அட இது ஒரு கிறுக்கோழி பயவல்லம்மா, அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வா அப்பா மடியில் உட்கார். அம்மா நானே திருப்பதி போயிருந்தம்மா, அங்க எலுமலையா எம்பெருமான நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்க பேர்ல அர்ஜன் பண்ணிட்டு லட்டு பிரசாதம் வேண்டி வந்திருக்கம்மா, சாப்பிடுங்க. எம்மடி எம்மா எம்மா எம்மோ எம்மடி எம்மா பாட்டி அம்மா பாட்டி அம்மா அம்மா சாப்பிடு பாட்டி. ஐயோ அம்மா அம்மா ஐயோ ஐயோ அம்மா என்னப்பா என்னாச்சு? நான் நல்லா தாண்டா இருக்கேன். இப்ப தூங்குறேன். நான் எங்கேயும் போகலடா. உன் நிழலா தாயா இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை யாரும் தொட்டு கழுவ கூடாது. நீ தாய் எல்லா சடங்கும் செய்யணும். அம்மா அட டீ குடியா? இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. காசு கேட்டா மட்டும் ஆத்து மணல்ல விழுந்த கடுகு மாதிரி காணாம போறீங்க. பழமொழி இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. என்ன பண்ணி தொலைறது? உன் கடைக்கு டீ சாப்பிட வரணும்னா சொந்த செலவுலயே பேப்பர்ல வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா? சரி நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு டீயை போட்டு தொலைங்கப்பா. யோ எனக்கு முதல்ல போடியா. வந்தவனுக்கெல்லாம் டீ போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன். ஐயா எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? களி முத்தி போச்சுடா, களி முத்தி போச்சுடா, களி முத்தி போச்சுடா. போகடா. ஏய் என்னடா பண்ண? படிச்சேன் கிழிச்சேன். ஏன் கிழிச்ச? அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல, அதனால கிழிச்சியா? ஆமா. அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல, கிழிச்சா? என் சட்டையில உள்ள டிசைன் பிடிக்காட்டி நான் தானடா கிழிக்கணும். ஏன் சட்டைய நீ ஏன்டா கிழிச்ச? என் பேப்பர்ல இருக்கிற நியூஸ் வந்து உனக்கு பிடிக்கலன்னா நான் தாண்டா கிழிக்கணும். நீ ஏன்டா கிழிச்சா? என்னது உன் பேப்பர்? என்னன்னா ஏன்டா சட்டையும் பேப்பர் ஒரே விளையாடா? டேய் வேலையெல்லாம் முக்கியம் இல்லடா, கிழிக்கிறதாண்டா முக்கியம். கழுத்து பிடிச்சா அவன கழுத்தை திருப்பி கையில கொடுத்துறா. யார் இட்றா வேணாம் விடு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன். பேப்பர் கிழிக்கிறேன்டா. வேண்டாம் விடு. தள்ளு வேடா. அட பாவிங்களா. நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? சாடி அதான் விழுந்து உடஞ்சிருச்சுக்கா. நீ பேசாம இரு. இங்க பாருங்க, நான் வந்து இவர் சட்டை கிழிச்சேன், இவர் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டாரு. ஜாடி உடைச்சு வந்து தம்பி வேலு கேஷியர். கேஷியர்? ஆமா. வேலைக்கு சொல்லியா? கேஷியர் இருக்கேன்டா சொல்லிட்டு இருக்கா? இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஓங்கி இடிச்சா என்ன? ரெண்டு பேரும் சண்டை போறனால நான் வந்து வளைச்சு விட்டேன். அந்த அதிர்ச்சியில தானே தெரியாம விழுந்து உடைஞ்சு. யாரு சண்டை போட்டா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. இன்னைக்கு கிழிச்சு விளையாட ஆசைப்பட்டா கிழிச்சு விளையாடலாம். அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டில உடைச்ச?
பாவத்தாளி அடமான வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டில போட்டு நொறுக்கிட்டு 10 வட்டிக்கு பணம் வாங்கி போட்டிருக்காயா பாவம். இந்த மாதிரி லுச்சா பையெல்லாம் விடாத, செவுல்ல எடுத்து காசு வாங்கு. குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வா தம்பி நீ வா, நீ வா. அட சதிகார சண்டாளுங்க. நில்றா. ஏன்டா நீங்க உடைச்சு விளையாட ஏன் கணக்காடி தான் காசுல? ஏன் அடிக்கிற? உன் ஜாடினா 15 ரூபா 20 ரூபா ஆகுமா? காசை வாங்கிக்கையா? என்னது 15 ரூபாயா? 1947ல வெள்ளக்காரன் எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தது. ஏன்டா வெள்ளைக்காரன் சுதந்திரம் தான் கொடுப்பான், பாட்டில்மா பரிசா தர்றா? சட்டமாடா பேசுறீ? ஏய், இங்க பாரு. இரியா கொஞ்சம் இரியா. ஆமா இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா என்ன விடுவியா இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? காசு வேணுமா வேணாமாயா? வேணும். அப்ப கொஞ்சம் இரு. ஒரு தெரிஞ்சவன் வர்றான், அவனை உங்ககிட்ட வச்சுட்டு வீட்டுல போய் காசு எடுத்து வந்துடுறேன்னா சரி. கையெடு. நீ ஓடி போயிட்டா? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா வர்றான், எடியா. எப்பா கிணத்து கிழவு. அப்புறம் என்ன ஆளே பார்க்க முடியல? ஏய் வேலு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர்ற? அது இருக்கட்டும், நீ என்ன மாதிரி திரிக்கிற? ஒண்ணு இல்ல, அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன். வந்த இடத்துல வகுரு கடமட 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 ஓ, பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். போயிட்டு வாப்பா. அது வரைக்கும் என்ன பேசிக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன் போயிட்டு. எப்பா இவர் நம்புறியாப்பா? செயின் வாட்சி எல்லாம் போட்டுக்காரு, ஓகே உனக்கு? மோதிரம் கூட போட்டுறேன். அவன் வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் உன்னை விடுறேன். யோ, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கே. இந்த மாதிரி விஷயத்துல உடனே போயிட்டு வரணுமா? அவன் என் தம்பி மாதிரியா? வேலு யாரியா? நான் வேற வேலு வேற இல்லையா? வேலு நீ உடனே போயிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாரு பைத்தியக்காரத்தனமா பாரு. வந்துட்டு போயிட்டு வந்துறேன். நீ உடனே போயிட்டு வா. பேசிக்கிட்டு முழுசா போயிட்டு வா. என்ன அவனோட பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. உங்க வீட்டுல ஆடு மாடு புள்ள குட்டி நல்லா இருக்காங்களா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? துபாயில திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கானா? உன்னோட இப்படி பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. யோ, அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளேன் விட்டானா என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு? அதுக்கு தான் உன்னை ஜாமீன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். என்னது? இதுக்கு நான் ஜாமீனா? யோ, சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உட்கார்றா. விளையாடுங்க. உட்கார்றான்னா? விடுறா. விளையாடுறியா? அடே அடே ஆயா, என்னால அடிதாக முடியாதுடா. அடி வாங்குற உடம்புல இருந்து அதுக்காக எவனோ உடைச்சது நான் காது கொடுக்க மாட்டேன். இருடா, எவனோ உடைச்சது காது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தவிர காசே கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்டா உடைச்சத? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடு. அப்படி சொல்லு. எவனோ உடைச்சதுக்கு காசு கொடுக்க என்ன கேன என்ன நினைச்ச? இதுல எவ்வளவுடா இருக்கு? 300 ரூபா இருக்கு. சிங்கண்டா, என்ன ஒரு ரூபாய் ஆட்ட முடியாது. யார் இது? ஓ நீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா இல்லையா? புது மாப்பிள்ள மாமனார கரெக்ட் பண்ண வந்தீங்களா? ஆ. அப்போ என்ன கரெக்ட் பண்ண வேண்டாமா? அப்பா இல்லையா? அப்ப நான் வரேன். இங்க ஒரு ஐயோ உள்ள. ஐயோ வந்துட்டா. என்ன இப்படி வேர்க்குது? பின்ன நீ இப்படி எல்லாம் பண்ண? நிச்சயதார்த்தம் முடிஞ்சாவே ஆற பொண்டாட்டி தான். பயப்படாத. ஏய், ரொம்ப நாளாச்சுல ஒரு புது பட பாட்டு கேப்பமா? வேணாம். அசஞ்ச கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஐயோ, என்ன ஜோக்கரையே காணோம்? அட 1.5 மாசத்துல பிறந்தவனே, கண்ணுக்கு இருக்க கைலி கட்டின ஜோக்கர் ரெண்டு உட்கார்ந்து தெரியல? போடா, பிராண்டி விஸ்கி ஒயின் ரம்மு ஜின்னு அழுகன முட்டை அழுகாத முட்டை ஊறுகா முட்டை கூ முட்டை. ஏய் மெல்ல கேப் விட்டு பேசியா, ஆஸ்மா வந்து தொலைய போகுது. வந்துட்டு போட்டேன். இந்த பாரு, நான் வந்து ஹார்ட் அட்டாக்ல 6 அடிச்சவன். ஆமா, ஐயாவுடைய சரித்திரம் தெரியுமா? ஐயனாருக்கே அருவா சப்பளை பண்ணவன். அது மட்டும் இல்லடி, பேருக்குள்ளே வேலை சொல்லி வச்சிருக்கேன். அம்முட்டு வேணும் குத்தி குடலை ஒரு விட்டு போயிருவேன். அப்புறம் ரத்தம் கைக்கு தான் சாவணும். அம்மா, தடுக்கி விழுந்த இடத்துல 1 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி இப்படி 1 கிலோமீட்டர் தூரத்தை கேக்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே. அங்க காமராசன் ஒருத்தன் காதலிய பறி கொடுத்துட்டு ஊமையா உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணலையா? தோணல மேடம். காதலி இறந்தா தானே இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். மேடம், நம்மளை பொறுத்த வரைக்கும் வசந்தி என்னைக்கோ செத்து போயிட்டா. காமராச பொறுத்த வரைக்கும் வசந்தி அவன் மனசுக்குள்ள கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டாமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அம்மா, நம்ம மூச்சு நின்று போனாலும் நம்மளை பத்தின பேச்சு நின்று போமா. ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. மூச்சு நின்னாலும் பேச்சு நிக்காதபடி வாழ்ந்துகிட்டு இருக்காமா. உள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்கம்மா.
காமராஜ் எங்க? வேண்டாமா? காமராஜ், காமராஜ் எங்க? காமராஜ் எங்க? எல்லாரும் ஊமைங்களா? காமராஜ் எங்க? சொல்லு. எங்கடா காமராஜ்? எங்கடா? கேக்குறல்ல, காமராஜ் எங்க? சொல்லுடா, சொல்லுடா. என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். கடவுள் இருக்காரு. லதா மேடத்துக்கு இம்மிடியேட்டா ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். பசங்களுக்கு வேற லிவர், கிட்னி, ஐஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. எல்லா பேங்க்லயும் கேட்டாச்சு, இம்மிடியேட்டா அவைலபிள் இல்லைங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. எப்படியாவது சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் சீக்கிரமா பண்ணுங்க. எப்படியாவது அம்மா பழச்சாகணும். அவங்கள நம்பி 5000 குடும்பம் இருக்கு டாக்டர். ஐ நோ வெரி வெல். டாக்டர் அவங்கள நம்பி இருக்க எத்தனை பேரையும் ஆண்டவன் அனாதாக்க மாட்டான். டாக்டர் நான் வேணும்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் ஏத்துக்கோங்க டாக்டர். டாக்டர் நான் வேற அவங்க வேற இல்ல டாக்டர். எப்படியாவது அவங்களை காப்பாத்துறீங்க ப்ளீஸ். நான் ஒரு டாக்டர், இது ஹாஸ்பிட்டல், கறிக்கடை இல்ல. வெளியே போ, வெளியே போடா. டாக்டர் நான் மனப்பூர்வமா கொடுக்குறேன் டாக்டர். நீ ஒண்ணும் சொல்ல வேணா, போ வெளியே. ப்ளீஸ் டாக்டர். போடா வெளியே. அவங்க உயிரோட இருக்காங்க டாக்டர். நான் சொல்றது கேளுங்க. I say டாக்டர், get out. டாக்டர். டேய், நிதானம் கெட்டவனே. உடம்ப கூறு போட்டு தானம் பண்ண போறியா நீ? சொல்றா. அம்மா என்னடா அம்மா? உனக்கு வேணா லதா அம்மா முக்கியமா இருக்கலாம்டா. எங்களுக்கு நீதான்டா முக்கியம். உன் உடம்பு என்ன பேர் பாக்ஸ் கிடையா? உன்னை நான் கழட்டி மாட்டுறதுக்கு செத்து போயிருவடா, செத்து போயிருவேன். பரவாயில்லடா. நான் கெட்டு போச்சு அவனுக்கு. புத்தி இல்லடா, உடம்பே கெட்டு போச்சு. திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்து போ. டேய் டேய் நின்றா டேய். நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு நீ பாட்டுக்கு நேர்ந்து விட்ட கோயில் கடை மாதிரி போய்கிட்டு இருக்க. எங்க போயிட்டு போறான்? வாசல்ல இருந்து ஆத்தங்கரை வரைக்கும் இருக்கிற கோயில் பிள்ளையாருக்கெல்லாம் தோப்புக்கரணை போட்டு புத்தி வந்து தானா திருப்பி விடுவான். என்னங்க, லதா மேடமும் அவங்க பொண்ணுங்களும் எப்படி இருக்காங்க? காப்பாத்துறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவும் பொண்ணுங்களும் பிழைக்க வைக்கணுன்றதுக்காக காமராஜுங்கிற ஒரு வித்தியாசமான மனுஷன் சொன்னதை கேட்டப்ப இயேசுநாதரோட சிலுவை பயணம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்படி என்ன சொன்னா? என் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்து அந்த 4 பேரையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டான். ஆசையை அடைக்கணுமா புத்தன்னு நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஆனா நீங்க நேர்லயே பாத்திருக்கீங்க. நாம ஆசைகளுக்கு அடிமையாகி எந்திர வாழ்க்கை நடத்துறோம். ஆனா காமராசு தனக்குன்னு வாழாத கூட்டத்தை சேர்ந்தவன். இனிமே அவன் கால் செருப்பை பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருங்க. அத பூஜை ரூம்ல வைக்கணும். யாரோ வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா. நீங்க யாரு? என் பேர் காமராஜ். டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு, வாங்க உள்ள வாங்க. வணக்கம் டாக்டர். வா காமராஜ். டாக்டர் அந்த 4 பேரை காப்பாத்துறதுக்காக என்னையே கொடுத்துட்டா செத்து போயிடும் நினைச்சீங்களா டாக்டர்? அதான் இல்ல, இந்த ஒரு உயிர், அந்த 4 பேர் உயிரை காப்பாத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை எனக்கு கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். ஆக்கப்பட்ட பொருள் அரசாங்கத்துக்கு சொந்தம் சொல்லுவாங்க. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். கடவுளுக்கு சொந்தம். அந்த கடவுளை நேரம் வந்து கேட்டாலும் இதை நான் செய்ய மாட்டேன், என்ன விட்டுருப்பா. உயிர்ல இருந்து உயிர் கொடுக்கிற வித்தைய ஒரு தாயால மட்டும் தான் செய்ய முடியும், மத்த யாராலும் செய்ய முடியாது. நான் ஒரு டாக்டர், என்னால உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர அழிக்க முடியாது. அதைத்தான் டாக்டர் நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். அந்த 4 பேரோட உயிரை நீங்க காப்பாத்தணும். அவங்க நம்பி இருக்க 5000 குடும்பம் வாழணும். வாழணும் டாக்டர், வாழணும். ஏய் காமராஜ்,
காமராசே, அதுக்காக இப்படியா பண்றது? பசுமாட்டு காம்பு சுரக்கிற பால ரத்தம்னு பார்த்தா குழந்தை கொடுக்க முடியுமா? தேவையான நோக்கத்தோட தான் பார்வை இருக்கணும். கர்ணன் குருதியை உயிராக கொடுத்தது காவியம் என்றால் காமராசவின் கனவை மனிதநேயமாக பதிவு செய்ய விடுங்கள். சட்டத்தின் பார்வைப்படி இப்போது நான் மரணத்தின் வாசலில் இருக்கும் விபத்தான நோயாளி. சட்டத்தின் பாதுகாப்புடனே நீங்கள் என்னை எடுத்து லதா அம்மாவையும் சகோதரிகளையும் காப்பாற்றுங்கள். மனித நேயத்துடன் காமராசு. காமராசு, ஆபரேஷனுக்கு அப்புறம் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இப்பவும் என் விருப்பத்தோட தானம் பண்றேன்னு எழுதி கொடுத்துட்டியடா. இங்கேயும் என்னை காப்பாத்திட்டியடா. நீ மனுஷனா அவதாரமா? செல்கையில் காற்று வணங்கி செல்லும். மருந்து செய்ய முடியாத சாதனையை மனசு செய்யும் ஐயா. தேகம் முழுவதையும் தியாகம் செய்தவன் தேவன் என்றால் பொய்யா. இங்கு காண்பதெல்லாம் அரிதாரம். நீ மனிதன் அல்ல அவதாரம். செத்தும் கொடுத்தான் சீதைக்காதி சாவிளி எறியும் ஜோதி. என்ன விட்டு போயிட்டா? ஐயோ காமராஜ், ஐயோ காமராஜ், காமராஜ் வேற எங்கேயும் இல்லம்மா. உங்ககிட்ட இருக்கான், இந்த தங்கச்சிட்டு இருக்கான், அந்த தங்கச்சிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டல் ஒரு தங்கச்சி இருக்காளே அவகிட்டே இருக்காம்மா. நம்ம காமராஜ் உங்க எல்லாத்தையும் இருக்காம்மா. 100 வருஷம் வாழ உடம்புல பலு வேணும். நாளைக்கு சாகவும் மனசுல துணிவு வேணும். நீ எழுதின வரி எனக்கு பிடிச்சிருக்கு காமராஜ். Kamarasu is a symbol of mankind. As Kamarasu had improved the mankind through his own sacrifice, the Best Man Award is given by our team for this year. Thank you. ஒரு குக்கிராமத்துல பிறந்த எங்க காமராசோட புகழ இந்த உலகம் பூரா தெரியற அளவுக்கு பண்ணிட்டீங்கம்மா. உங்க குடும்பம் வாழடி வாழையா நல்லா இருக்குன்னு தாய். இங்க என்ன நடக்குது? எதுக்காக இந்த கூட்டம்? இன்னைக்கு காமராசுடைய நினைவு நாள். இவங்கெல்லாம் தங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் உறுப்புகளை தானம் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் செய்ய வந்திருக்காங்க. ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையே, இதை ஊருக்கு பொதுவாக்கு. தனக்கென வாழா மனிதரால் ஒரு தலைமுறை உருவாக்கு. மானிட